அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பயமாக இருக்குது பேசுறதுக்கு, பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, நிறையா பேசுறதுக்கும் பயமாக இருக்குது, கம்மியாக பேசுறதுக்கும் பயமாக இருக்குது. நிறையா பேசினா அதிகம் பிரசிங்க நினச்சிப்பாங்க, ஒன்று கம்மியாக பேசினா அவள் தான் போல இருக்கு அவனுக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்களும் பயமாக இருக்குது. அதனால் இந்த விஷயத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ நான் என்ன பேசினாலும் ரொம்ப ஜட்ஜ் பண்ணாதீங்க என்ன. ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா. ஏன்னா பாண்டியராஜன் சார் சொன்னார், இந்த மாதிரி நான் என்ன பாராட்டினாலும் பிருத்திவி என்ன பாராட்டினாலும் அது சாந்தனுக்கும் போகும் அப்படின்னு. அது எனக்கும் போகும் சார். உங்களுடைய பாராட்டு என்றைக்குமே உங்களை ஒரு அண்ணனாக தான் பார்த்துருக்கேன். வயசு ஏற்றலை பார்த்தீங்களா, ஒரு அண்ணானே சொல்லிக்கிறேன். உண்மையாகவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு நபர் அவர், அது சொல்லி ஆகணும். ஒரு வாட்டி ஒரு கலை நிகழ்ச்சிக்காக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம், நானும் பாண்டியராஜன் சாரும். அப்போ எனக்கு பயங்கரமான ஒரு தூக்கம் வந்துடுச்சு, ரொம்ப பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. தூங்கலான்னு போனேன், அப்போ கரெக்டாக எனக்கு பிடிச்சி ஏதோ பேச ஆரம்பித்தார். ஐயையோ போச்சு மாட்டிக்கிட்டேன் நான் அப்படின்னு நினச்சேன். பாண்டியராஜன் சார் பேசும்போது சரி நீங்கள் இப்போ தூங்க விட மாட்டார் போல இருக்கு. அப்போ தான் முதல் தடவை பேசுகிறேன் அவர்கிட்ட. இவர் என்ன கதை சொல்லுவார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அவர் சொன்ன விஷயங்கள், அவர் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் கேட்கும் போது தூக்கத்துக்கு மேலே கண்ணு கலங்கி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்த பாதையும் அவர் சொன்ன அட்வைஸும் அன்னைக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிகழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது அவர் கூட. அது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது சார். ஆனால் நீங்கள் ஒரு புக்கு கொடுத்தீங்க, அதை படின்னு, அது இன்னைக்கு வரைக்கும் நான் படிக்கல, அது மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கூட கேட்டார் அடுத்த நாள், படிச்சியா ரவி அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் சிவிக்கும் அந்த புக்கு கொடுத்தாரு. சார் சிவி படிக்கல சார், நான் படிச்சுட்டேன் சார், ஆனால் சிவி படிக்கல, நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிருத்திவி பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு தெரியும், அது மனசில் இருக்குது. அது சொல்லணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் ஒரு விஷயம், ஸ்க்ரீனில் இருக்கிற விஷயங்கள் நிறைய சொல்லி ஆகணும் அவனை பற்றி. அவனுடைய டெடிக்கேஷன் டு பிகம் அ ஹீரோ பெரிய விஷயம் தான். நீ வெயிட் எப்படி இருந்தான்னு நான் முன்னாடி ஒன்று பார்த்ததில்லை. இவங்கெல்லாம் சொல்லும் போது அது உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதை விட பெரிய விஷயம். உண்மையாகவே மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது, உடம்பு கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் கிடையாது. ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெல்டன். அப்புறம் பாண்டியராஜன் சாருக்கும் பிருத்திவிக்கும் கண்ணு ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, பாண்டியராஜன் சாரோட கண்ணில் காமெடி தெரியுது, பிருத்திவி கண்ணில் ரொமான்ஸ் தெரியுது. அது எப்படின்னே தெரியல, ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ சூப்பர்பா, ரொம்ப அழகாக இருக்கு. பாரதிராஜா சார் பற்றி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் ஒரே ஒரு வார்த்தை என்னை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவரும் இந்த மாதிரி அவர்கிட்டே மாட்டிக்கிட்டோம் ஒரு நாள். இதே கலை நிகழ்ச்சிக்கு போகும்போது தான் அந்த ரவி, அந்த தனுஷ் அவங்கெல்லாம் கூப்பிடுப்பா. அப்பதான் நாங்களாம் நடிக்க புதுசு. ஐயோ காலி, என்ன சொல்லுவாரோ தெரியலையே. ஒரு காலேஜுக்கு போய் அந்த யூனிவர்சிட்டியில கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அவர் என்ன சொல்லுவாரோன்னு பார்த்தாரு. இப்படி நானும் தனுஷம் நின்றுட்டு இருந்தோம். இப்படி ரெண்டு பேரும் பார்த்தாரு. உட்காருங்க அப்படின்னாரு. உட்கார வேற வச்சிட்டாரு. உட்கார்ந்துட்டோம். அவர் சொன்னார், என்னை பார்த்து, ஜெயம்மா படம் என்னடா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் நீ. அப்படியே எனக்கு மாதிரி புல்ல அரிச்சிருச்சு. இவர் தான் சொல்கிறாரு, ஒரு கார்த்திகை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா உன்னை பார்த்தா அப்படின்னு. அவ்வளோதான், எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது சார். எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும் சார். மியூசிக் பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதான் இப்போ பாடி காட்ட முடியாது, பாட்டு 10 தடவை கேட்டதாக வரும். ஆனால் கேட்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். டைரக்டருக்கு என்னுடைய விஷஸ். இந்த மாதிரி ஒரு புது டீமை உருவாக்கி பண்ணதுன்றது ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் சார். அதுக்கு எப்பவுமே வரவேற்பு உண்டு. இந்த வரவேற்பு உங்கள் டீமுக்கு நிச்சயமாக கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இந்த மேடையில் ஃபஸ்ட்டு இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் பார்க்கும்போது ஒரு விஷயம் காலம் கடந்து உங்களுக்கு அப்புறம் எத்தனை டைரக்டர்கள் வந்தாலும் ஒரு விஷயம் உங்களை பார்க்கும்போதே ஒரு பொறாமையாக இருக்கும் சார். எடுக்கலான்லாம் வந்துடுச்சு. அதனால் வீட்டில் யார் வேணால் படம் எடுக்கலான்னு இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 70s 70களில் சினிமாங்கிறது பெரிய கனவு. சினிமா நடிகர்களை பார்த்தாவே ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி ஒரு இதில் நம்மளை மாதிரி சாமானியனுக்கெல்லாம் அந்த கேட்டு திறக்கப்படவே இல்லை. அதை உடைச்சி எல்லாருமே சினிமாவில் பண்ணலாங்கிறது
ஆடியன்ஸ்ல இருந்து அவங்கள ஸ்க்ரீனுக்குள்ள கொண்டு வந்த பெருமை அவருக்கு இருக்கும். இது நிறைய ஜென்ரேஷனுக்கு வந்து யாரோ ஏதோ ஒவ்வொரு வரி சொல்றாங்களே என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா அது விளக்க வேண்டிய இது இருக்கு எங்களுக்கு. ஏன்னா நாங்களாம் கனவு கண்டிருக்கோம். எப்படி கனவு கண்டிருக்கோம்னா, சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது வந்து ஃப்ளைட்டை பார்த்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதிரி நாங்களும் கனவு கண்டிருக்கோம். ஃப்ளைட்டில் போயிருக்கோம், ஆனால் அது சாதனை இல்லை. ஃப்ளைட்டே கண்டுபிடிக்காதப்ப ஒருத்தன் வானத்தை பார்த்து ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சிங்கள போகணும்னு நினைச்சா பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான சாதனை. அந்த சாதனை பண்ணவர் அவரு. நிறைய விஷயம் தெரியாது. இன்னைக்கு கூட சொன்னாங்க வந்து இது 55 நாள்ல படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்னைய காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனா அதை காட்டிலும் வந்து அன்னைக்கு சுச்சுவேஷன்ல வந்து அன்னைய காலகட்டத்தில் வந்து பாரதி ராஜா சாரோட படங்கள் எல்லாமே 30 நாள்லையும் 35 நாள்லையும் 40 நாள்லையும் எடுத்த காவியங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு நிச்சயமா கொஞ்சம் வெக்கமா கூட இருக்கு சார். ஏன்னா வந்து நான் கேள்விப்பட்டேன் வந்து சிவப்பு ரோஜாக்கள்லாம் 40,000 அடின்னு சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஃபைட்டுக்கே 40,000 அடி எடுக்கிறோம். அது நினைக்கும் போது உண்மையிலே வந்து எப்படி முடியுது அப்படின்னு நான் நினைச்சு நான் ஒரு தடவை கூட உங்ககிட்ட நான் கேட்டேன் சார். நான் அது அப்போ நீங்க அது மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் நான் இது எல்லாரும் முன்னாடியும் கேட்குறேன் சார். ஏன்னா நான் வந்து யாரையும் நான் தப்பாக சொல்லலை. சினிமாவில் நடிக்கும்போது சினிமாவில் இருந்து வர்றவங்க, சினிமாவில் இல்லாத வர்றவங்க, ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வர்றவங்க எல்லாரையுமே பார்க்கும்போது நம்ம ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறோம், ஒரு சீன் சொல்லும்போது ஒன் மோர் போகுது, அதுக்கப்புறம் ஒன் மோர் போகுது. சில டைமில் ஐயோ எப்படிறான்னு நடிக்க வைக்கிறாங்கலாம் எனக்கு தோணுச்சு. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் இந்த மண்வாசனை பாண்டியன்லாம் எப்படி சார் நடிக்க வச்சிங்க நான் கேட்டேன். அதுக்காக நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி. நான் உண்மையில யாரையும் டீக்ரேட் பண்ணுறதுக்கோ மட்டம் கட்டுறதுக்கோ எனக்கு பேசலை சார். ஏன்னா சினிமாவுக்குன்னு வந்து கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள எடுத்து ஒரு பக்கம் 4 வரி வசனம் சொல்லும் போதே அவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வளையல் கடையிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி 26 நாளுக்குள்ள அந்த படத்தை முடிச்சு அந்த படத்தை சூப்பர் ஹிட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் சார். இன்னைக்கு நீங்கள் காமிச்ச பாதையில் தான் நாங்கள்லாம் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நீங்கள் காட்டின வழிகள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. உங்ககிட்ட இருந்து இதில் இருக்கிற 4 ஷாட்டு கூட அந்த ஹீரோயின் அந்த ஒரு முகத்தை பாதி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கண்ணை சிமிட்டுதுன்னா அதெல்லாம் உங்கள் இன்ஸ்பிரேஷன் தான் சார். அது உங்கள் ஒரு ஹீரோயின் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளை கட் ஷாட் போடுறோன்னா அதெல்லாம் இன்னைக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே உங்களோட ஜெனட்டிக் தான், உங்களோட பாரம்பரியம் தான் நாங்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கோபங்கள் எல்லாம் சாருன்னு சொன்னார். நீங்கள் எங்கள் மேலே கோபப்படுறதுக்கும் நாங்கள் உங்களை அடித்து விளையாடுறதுக்கும் வேற யார் இருக்கா, வேற யாருக்கிட்ட நாங்கள் போய் பண்ண முடியும்? அது வந்து அதை உங்களோட கோபமும் எங்களுக்கு தெரியும். அதை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மறப்பீங்கன்னு எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் மேலே இருக்கிற கோபத்துலையோ யாரோ ஒரு சிலர் மேலே இருக்கிற ஒரு வருத்தத்துலையோ அந்த வருத்தம்லாம் உங்களுக்கு உடனே போயிடுங்கிறது தெரியும். அது உண்மையாக இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில நேரத்தில் உங்களை தூரத்துலேருந்து பார்த்துருக்கீங்க, எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் ஓப்பனாக அவ்வளோ பாராட்டுவீங்க அப்படின்னு தெரியும். உங்களை மீறி நாங்களாம் யாருமே கிடையாது சார், அது உண்மை. அது அதனால வந்து அவரோட வழித்தோன்றலான நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த உலகம் வந்திருக்கோம். அந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி பாண்டியராஜன் சார் பார்க்கும்போது நானும் பள்ளிக்கூட நாட்களில் அந்த சின்ன வயசில் வந்து பார்க்கும்போது அந்த ஆண் பாவம் வரிக்கு வரி அவரோட ஒரு சீனை வந்து இப்போ பார்த்தவங்க ஒரு ஆடில் வந்து முட்டிடுச்சான்னு பின்னாடி வந்துடுவான், டப்புன்னு ரிவர்ஸில் ஊற்றி இடிச்ச உடனே முட்டிடுச்சிங்க அப்படின்னு சொல்கிறேன். அவரோட சீன் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிராண்டில் ஒரு ஆடாக வச்சுருக்காங்க. ஸோ அவரோட அந்த கிரியேஷன்ஸ் ஒரு அம்மா வந்து கேட்குற என்னடா போகிற பக்கத்தில் உங்கள் அம்மா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாப்புல ஹீரோ ஒரு மகன் வந்து தன்னுடைய தந்தையை பார்த்து உடனே அவன் கேட்குறான், டே ஆமாண்டா உனக்கு கிடைக்கலன்னா என் அம்மா தான் கிடைச்சதான்னு அப்பா கேட்குறாரு. உடனே பையன் சொல்கிறேன், ஏன் அம்மா நீ கல்யாணம் பண்ணி வாமா நான் கல்யாணம் பண்ணி விடாது அப்படி. ஸோ அந்த மாதிரியான ஒரு குதர்க்க வசனங்கள் எல்லாமே காலம் கடந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் இருக்கும் சார். அப்புறம் பிருத்வி சார் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே அவர் முன்னாடி எப்படி இருந்தாலும் எனக்கும் தெரியாது. பட் முன்னாடி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். புது படங்கள் எடுக்கும்போதெல்லாம் சில யார் இப்போ யங்ஸ்டர்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்லாம் சும்மா கேட்கும்போது டைரக்டர் சசிகுமார் கூட சொன்னார், சார் பாண்டியராஜன் சார் சன்னு வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு, ரொம்ப டெடிகேஷனாக பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இன்னமும் வந்து ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது வந்து உங்களுக்காக இருந்தாலும் சரி சாந்தனுக்காக இருந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிட்டா அப்புறம் என்ன இருக்குது அந்த வெற்றியோட சக்ஸஸ்? நீங்கள் போராடணும். வந்து இன்னாரோட பையன் அப்படிங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக நிற்கிறது மட்டும் எல்லாமே உங்களோட முயற்சி தான். அந்த வகையில் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரும். இதில் இருந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக பண்ணியிருந்தாங்க, ஒரு மண்மயத்தோடு பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நிச்சயமாக இவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம்.
உண்மையிலேயே எனக்கு என்ன பேச தெரியல, கொஞ்சம் அப்படியே உதறது கையெல்லாம். சோனு சொல்லும் போது சொன்னால், சாரி சாந்த், நான் சோனு தான் கூப்பிடுவேன். இந்த மாதிரி எனக்கு என்ன பேசுனே தெரில, எங்கள் அப்பாவோட குரு இங்கே இருக்காரு, என்ன பேசுறது தெரிலன்னாரு. எங்கள் அப்பாவோட குருவோட குரு, அப்போ நான் எப்படி பயப்பட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாரும் சொல்லிட்டாங்க, ரொம்ப நன்றி. முக்கியமாக முருகதாஸ் சார் பற்றி சொல்லணும். நான் ஃபோன் பண்ண மறு நிமிஷமே நான் வரேன்னு சொன்னேன் முதல் ஆள் முருகதாஸ் சார் தான். நாங்கள் போய் அவரை மீட் பண்ண போனோம். இப்போ மீட் பண்ணோன்னே எனக்கு ஒரு செகண்ட், நான் அவர் முருகதாஸ் சாரா, அவரா இப்படி பேசுகிறாரு, அவர் தான் அமீர் கான் வச்சு படம்லாம் எடுத்தான்ற மாதிரி எனக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு நபர். எனக்கு உண்மையில் அவரெல்லாம் பார்த்தவர், நம்மலாம் என்னடா நம்ம ஒன்றும் அடக்கி வாசிக்கணும், நம்ம ஒன்றும் கம்முன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏஆர் முருகதாஸ் சார். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்ஸ் சார். மற்றும் ரவினா, அவரை நான் கூப்பிட்டேன்னா அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், கொஞ்சம் நான் முடிஞ்ச அளவுக்கு வரேன்னு சொன்னாப்ல. பட் அவர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சோனு, தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பிருத்வி கிட்ட நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்தேன்னா அந்த டெடிகேஷன். ஏன்னா அவ்வளோ உண்மையிலேயே அவ்வளோ சைஸாக இருந்து ஒரு படம் நடிக்கணும்னு அந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின் போது உடனே அதுக்காக என்னென்ன வேலைகள் பண்ணணும்னு வந்து அவன் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி ஸ்லிமான. ஸோ அந்த டெடிகேஷன் என்கிட்ட அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எங்கள் அப்பா அவங்க அப்பா வந்து இப்படி இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு நல்லதா கெட்டதா தெரியலன்னு சொன்னேன். பட் என்னதான் அப்படி இருந்தாலும் அதை மீறி கண்டிப்பாக பேர் வாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ஒரு பலம் வந்து கண்டிப்பாக பிருத்வி கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த விழாக்கு எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய பிருத்விக்கும் இந்த படத்தோட என்டையர் டீமுக்குமே என்னோட சார்பாகவும் என்னோட என்டையர் ஃபேமிலி சார்பாகவும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.